சேலத்தில் பெய்த கனமழையால் தலைவாசல் காய்கறி மார்க்கெட் முழுவதும் சேரும் சகதியுமாக காணப்படுவதால் விவசாயிகள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். இதுகுறித்து அவர்களுடன் நமது செய்தியாளர் கண்ணன் நடத்திய கலந்துரையாடலை தற்பொழுது பார்க்கலாம். தமிழக மக்கள் தினசரி பயன்படுத்தும் காய்கறிகள், பழங்கள் ஆகியவை சென்னை கோயம்பேடு, மதுரையின் மாட்டுத்தாவணி, திருநெல்வேலியின் நயினார் குளத்தான் கரை மற்றும் நாகர்கோவில் வடசேரி மார்க்கெட்டு, அதனைத் தொடர்ந்து திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம், அதற்கு அடுத்தபடியாக சேலம் மாவட்டம் தலைவாசல் அமைந்துள்ளது. சேலம் மாவட்டம் தலைவாசல் பகுதியில் உள்ள சந்தையில் இருந்து தினசரி சென்னை மால் மக்களுக்கு 50% காய்கறிகள் விற்பனைக்கு செல்கிறது. அது மட்டுமின்றி ஆந்திரா, கேரளா ஆகிய இடங்களுக்கும் காய்கறிகள் விற்பனைக்காக கொண்டு செல்லப்படுகின்றன. இங்கு தற்போது கடந்த ஒரு வாரமாக பெய்த மழையின் காரணமாக மார்க்கெட் முழுவதும் சேரும் சகதியுமாக காணப்படுவதால் விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் கடும் அவதியை சந்தித்து வருகின்றனர். அது மட்டுமின்றி விவசாயிகள் பசுமையாக விளைவித்து இயற்கை முறையில் விளைவித்துக் கொண்டு வரப்பட்ட காய்கறிகள் அனைத்துமே சேரும் சகதியும் மாறி அது கடுமையான சுகாதார சீர்கேடு ஏற்படும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கின்றனர். இது குறித்து நம்மிடம் விளக்குவதற்காக தமிழ்நாடு அனைத்து விவசாய சங்க ஒருங்கிணைப்பு குழு பொருளாளர் தங்கராஜ் இணைந்துள்ளார். அவரிடம் கேட்கலாம். சார், இந்த கோயம்பேடு சந்தைக்கு அதிக அளவில் சேலம் தலைவாசல் இருந்து காய்கறி போதுங்க. ஆனா இன்றைக்கு தலைவாசல் காய்கறி மார்க்கெட் சேரும் சகதியமாக காணப்படுகிறது. விவசாயிகள் மட்டுமின்றி வியாபாரிகள் பாதிக்கப்படுறதா சொல்றாங்க. இது பத்தி என்ன சார் உங்களுக்கு தகவல்? இந்த தலைவாசல் சேலம் மாவட்ட தலைவாசல் காய்கறி சந்தை தினசரி காய்கறி சந்தைகள் அதிக அளவு சுட்டு வட்டார சேலம் மாவட்டம், பெரம்பலூர், ரட்டமலை சேர்ந்து அந்த பகுதிகளில் மற்ற மாவட்டங்கள் அதிக அளவு காய்கறிகள் அங்க தினசரி சந்தைப்படுத்துறது வராங்க. விவசாயிகள் நேரடியாக கொண்டு வர காய்கறிகள் கொண்டு வந்து இது சென்னைக்கு அதிக அளவு 50% உங்களுக்கு காய்கறிகள் நிரப்புதுங்க. மற்றும் ஆந்திரா மற்ற பல மாவட்டங்களுக்கு இங்க இருந்து போகுது, பல மாநிலத்துக்கும் போகுதுங்க. ஒரு எடுத்துக்கிட்டா ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு மேல பெரிய அளவில் இருக்கக்கூடிய இன்னைக்கு சந்தைனா இன்னைக்கு காய்கறி சந்தை தலைவாசல் சேலமோட காய்கறி சந்தை தாங்க. ஆனா இந்த சந்தையில் என்னன்னா விவசாயிகள் கொண்டு வர காய்கறிகள் வச்சு எடுக்கிறது, மூட்டை வச்சு எடுக்கிற அளவுக்கு கூட இன்னைக்கு எந்த ஒரு கட்டமைப்பும் கிடையாது. ஒரு மழை பெஞ்சிட்டா அந்த மழை தண்ணியிலே வச்சு எடுக்கணும், சேத்துலயே வச்சு எடுக்கணும். ஒரு வண்டி போறதுக்கு வரது கூட கிடையாது. வெறும் புழுதிக்காடா இருக்கு. எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காதனால, எந்த ஒரு கட்டமைப்பு பண்ணாதனால, ஒரு நவீனமாக்கப்படாதனால இன்னைக்கு லட்சக்கணக்கில் இன்னைக்கு காய்கறிகள் ஏத்துனாலும் அது ஒரு சுகாதார முறையில் கொண்டு போற அளவுக்கு நிலைமை இல்லாத இருக்கு. இது சேலம் மாவட்டம் ஆட்சித்தலைவர் ஐயா அம்மா அவர்கள் நடவடிக்கை எடுத்து, தமிழ்நாடு அரசும் நடவடிக்கை எடுத்து உடனே அதிவிரைவில் அந்த சந்தையை இன்னைக்கு தலைவாசல் காய்கறி சந்தை நவீனமாக்கப்படணும். வர விவசாயிகள் தங்குவதற்கும் கரெக்டா மழையில் வெயில் படாமல் பாதுகாத்து பொதுமக்கள் அது எந்த அளவு இயற்கையான முறையில விவசாயிகள் கொண்டு வராங்களோ அந்த காய்கறிகள் முறையா மற்றும் மக்களிடம் போய் சேர்றதுக்கு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு சுகாதார முறையில அவங்க கட்டமைப்பு உருவாக்கினால் மட்டும்தான் இந்த மாதிரி பாதிப்பு இருக்காது. இது ஒரு 40 ஆண்டுகள் பிரச்சனை. இன்னைக்கு பாருங்க, ஒரு வாரமா மழை இருக்கு. இந்த மழை தண்ணியில சேத்துல வண்டியில் டியூப்ல கொடுப்போம். இன்னைக்கு வயசான ஒரு விவசாயி 2 மூட்டை கொண்டு வர